என்ன கேட்டா நீங்க நைட்ல சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். என்னுடைய பிசினஸ் தான், என்ன பண்றது. பெரிய பிராண்ட் ஆச்சு பை. நீங்க வந்து ஏன் கராமால ஒரு சின்ன ரெஸ்டாரண்டா ஓபன் பண்ணீங்க? ஐயோ இவ்வளவு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாரு இங்க, அப்படியே பிசினஸ் வளர்த்துக்குச்சோ. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு வாழ்ந்தோம்னா உண்மையாவே அந்த வாழ்க்கை நம்மளது கிடையாது. யாருக்கும் தீங்கு அளிக்க கூடாது. யாருக்காவது தீங்கு நினைச்சாலோ தீங்கு அளிச்சாலோ அந்த தீங்கு நம்மளை தான் தேடி வரும். மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல ஒருத்தங்க மலேசியால வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, ஸோ அவங்க நம்மளுடைய வியூஸ் போட்டு அவங்க எந்த அளவுக்கு ரீச் ஆனாங்க நம்மளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து வந்து நம்ம பிரியாணி மாஸ்டரா நான் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு எத்தனை பிளேட் பிரியாணி சாப்பிடலாம், நைட்ல எந்திரிச்சு சாப்பிடலாமா, ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியால பரவலா போயிட்டு இருக்கு. அதை பத்தியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து மலேசியால வந்து என்னோட ரெஸ்டாரண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். சென்னையிலயும் ஓபன் பண்ண போறேன். பட் யுஏஇல வந்து குறைச்சி ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல விலாவரியா பேச போறோம். ஃபர்ஸ்ட் மேட்டர், பிரியாணி 4 பிளேட் சாப்பிடலாமா? கூடாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி. மற்றவங்களுக்கும் இது வந்து நல்லது. பிரியாணின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே, வெஜிடபிள்ஸ் எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியமானது தான். மட்டன்ல இருக்கிற ஃபேட் வரதும் உடலுக்கு ஆரோக்கியமானது தான். பட் அதுல ஆயில் என்ன சேர்க்கிறோம், நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 பிளேட் பிரியாணி சாப்பிடணும்னா அதுல வந்து பியோர் பட்டர், பியோர் கீ போட்டு செய்யணும். அதுவும் 4 தட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி 4 தடவை சாப்பிட்டாலும், அந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக்கான பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேணா ஒரு 4 தடவை சாப்பிடலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ கமர்ஷியலா செய்யும்போது என்ன யூஸ் பண்ணுவோம், கடலெண்ணெய் எதர் ரீஃபைண்ட் ஆயில். இப்போ கடலெண்ணெய் நம்ம போனோம்னா பியூர் கடலெண்ணெய் வாங்கணும்னா ரொம்ப விலை, வாங்க மாட்டோம். நார்மலான கடலெண்ணெய் வாங்குவோம். அது வந்து பியூரா அந்த அதுல வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்ந்திருக்காதானா? சேர்ந்திருக்கும். அதனால வந்து ரீஃபைண்ட் ஆயில்ன்றது வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய சின்ன வயசுல பார்த்தோம்னா நம்ம வீட்டு அம்மாங்க போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, நம்ம நேரா போய் நம்ம நாட்டு கடையில கேட்கறது என்னன்னா, கடல் எண்ணெய் 1/4 கிலோ கொடுங்க, கடல் எண்ணெய் 1/2 கிலோ கொடுங்க. அப்போ கடல் எண்ணெய் வந்து ரொம்ப ஆரோக்கியம், இந்த ஜாயின்ஸ்க்கு, இந்த ஜவுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம், நல்ல ஸ்ட்ரென்த். அது இப்போ இல்லை. ஸோ அதனால 4 பிளேட் நான் சாப்பிடுவேன்னா நிச்சயமா சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன். அதுவும் மதியானத்துல எடுத்துக்கலாம். நைட் எடுத்தாலும் ஆபத்து தான். ஏன்னா சீக்கிரம் வந்து டைஜஸ்ட் ஆகுமா? ஆகாது. இப்போ மத்தியானத்துல ஒரு தடவை எடுத்துக்கலாம். ஏன் மத்தியானம் அப்படின்னா, நம்ம வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருப்போம். சாப்பிட்டு நல்லா மெண்டு சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகிடும். நான் ஒரு பிரியாணி மாஸ்டர் தான். பிரியாணி தொழிலில் வந்து 2001 இருந்தே நான் வந்தேன். 2020 வரைக்குமே நான் கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். 2020 யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு 23 நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் போனதுனால, என்னோட ஃபாலோவர்ஸ் யூஏல இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சேன். ஸோ பிரியாணியோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? 25 26 வருஷம். பட் 4 பிளேட் சாப்பிடணுமா? நிச்சயமா கூடாது. நைட்ல எந்திரிச்சு தூக்கத்துல சாப்பிடணுமான்னு கேட்டீங்க, நிச்சயமா கூடாது. நைட்ல எந்திரிச்சு சாப்பிடவே கூடாது. எதுவுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப பசினாலும் ஒரு ஃப்ரூட் இல்லைன்னா ஒரு பிரெட், ஜாம், அதையும் நல்ல மெண்டு சாப்பிட்டு முடிஞ்சால் சுடு தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா உட்காந்துட்டாவது தூங்கணும். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்ல நீங்க இன்கேஸ் பிரியாணி சாப்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அதுக்கு மேல சுடு தண்ணி குடிங்க. சரியா? என்ன கேட்டா நீங்க நைட்ல சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். என்னுடைய பிசினஸ் தான், என்ன பண்றது. மற்ற ஐட்டம்ஸும் இருக்கு என்கிட்ட. இடியாப்பம் இருக்கு, பாயா இருக்கு, தோசை இருக்கு, இதெல்லாமே கூட இருக்கு நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல. ஸோ நான் வந்து பிரியாணி வியாபாரம் செய்யறேன்றதுனால நான் இதை போட்டு நான் திணிக்க முடியாது. ஸோ எடுத்துக்கோங்க, மத்தியானத்துல எடுத்துக்கோங்க. ஒரே நாளைக்கு 4 பிளேட் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்காதீங்க. நான் அந்த சோஷியல் மீடியால நான் பார்த்தேன். ஸோ அந்த பிரதர் வந்து வீடியோ போட்டிருக்காரு, ஒரு நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன் அவர் வீடியோஸ்லாம். அவர் என்னன்னா அவரோட பர்சனலா அவர் எப்படி இருக்கிறாரோ அதை வந்து வெளிப்படுத்திட்டாரு. நீங்களும் அப்படிதான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து முடியாது இல்லையா? நம்ம இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த பிரதர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சும்மா உங்களுக்காக என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்க. என்ன சத்தான உணவு? நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல மெண்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா வார்ம் வாட்டர் குடிங்க. ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றது வந்து நம்ம போய் தினசரி காலையில ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணுமா? நீங்க உழைப்பாளியா, நீங்க நிறைய உழைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜிம்முக்கு போகவே தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 87 கேஜி இருந்தேன். 87 கேஜி இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த வெயிட் ஓபன் பண்ணி நான் 3 மாசம் கழிச்சு பாக்குறேன், 2.5 மாசம் கழிச்சு பாக்குறேன், என்னோட வெயிட் வந்து 10 இருந்து 11 கிலோ குறைஞ்சிருக்கு. நான் பட்னியா இருந்தேன்னா இல்ல, நான் பிரியாணி சாப்பிட்டேன். உழைப்பு அந்த மாதிரி. உழைச்சால் என்ன ஆகும்? செமிச்சிரும். ஓகே, செமிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த டென்ஷனே கிடையாது. ஸோ இதனால
அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆச்சு பை ஜப்பார் பாய்ன்ற ஒரு பிராண்டு, நீங்கள் வந்து ப்ரீமியம், நீங்கள் வந்து ஏன் கராமாவில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஏற்றி விடுறாங்க. இந்த ஏற்றி விடுறதுக்கான பதிலை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னை வந்து ஒரு பிராண்டாவோ நான் ஒரு ப்ரீமியமோ அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. என் மனசில் சுத்தமாக அது கிடையாது. அதனால தான் நான் எவ்வளோ மேலே போனாலும் நான் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்குன்றத காமிச்சிக்கிறது இல்லை. லோ லெவலில் வந்துட்டாலும் நான் வந்து நாசமாக போயிட்டேன், வீணாக போயிட்டேன்னு நான் சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறது இல்லை. நம்ம யோசிக்கணும், இப்போ இங்கே வந்து யூஏஇல ஒரு 3 பிரான்ச் வச்சுருந்தேன். இதோடைய டோட்டல் டர்ன் ஓவர் மாதம் ஒரு 5 லட்சம். நான் வந்து வருஷத்தில் இதுக்கு டோட்டலாக வாடகை கொடுக்கறது 5 லட்சம். இப்போ நான் அப்படியே வந்து ஒரு மெயின் ஸ்பாட்டில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை நான் பிடிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய இங்கே டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா, அங்கே 3 ரெஸ்டாரண்ட் வச்சு 5 லட்சம், இங்கே ஒரே ரெஸ்டாரண்ட் வச்சு 4 லட்சம். அங்கே வாடகை வருஷத்துக்கு 5 லட்சம், இங்கே நான் வந்து 1.5 லட்சம். அப்போ 3 லட்சம் நான் குறைச்சிட்டேன்னா, நான் இதை பார்க்கணுமா இல்லை மக்கள் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ஐயோ இவ்வளோ ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாரு இங்கே, அவர் வந்து நாசமாக போயிட்டாரோ, அவருடைய பிஸ்னஸ் பழுத்துக்குச்சோ அப்படிலாம் கிடையாது. மொத்தம் யூஏஇல வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது பிஸ்னஸ். அதில் வந்து 2 வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து நார்மலாக போகும்போது என்னோட மேனேஜ்மெண்ட் டீம் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அது உள்ள போய் அனலைஸ் பண்ணேன், இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர்ஸ் மாறுறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் வருது. ஸோ அதனால வந்து மக்கள் வந்து அந்த ஜப்பார் பாய் மேலே ஒரு பெரிய ஒரு இது வச்சிருப்பாங்க பாருங்க, நம்பிக்கை, அது அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ வாடகை நிறைய போயிட்டு இருக்கு, வியாபாரம் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் கம்மியாக வந்துட்டு இருக்கு. நம்ம என்னடா பண்ணணும்னு நினைச்சோம், இதை கரெக்டாக கட் பண்ணி ஒரு சிறப்பான இடத்துல வச்சு, அதுவும் எனக்கும் டென்ஷன் இல்லை. இப்போ வந்து யூஏஇல தான் என்னோட ஃபேமிலி இருக்கு, துபாயில். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கே தான் வரணும். துபாயில் தான் அதிகமான நாட்கள் நான் வந்து இருக்கேன் ஃபேமிலியோட. அப்போ எனக்கு ஒரே ஒரு பிரான்ச் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், டெய்லி காலையில் வருவேன், நைட் வரைக்கும் இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் கராமா பிரான்ச்சில் இருந்து இந்த 400,000 ரீச் பண்ணி நான் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி வந்து லாஸ் ஆகிட்டேன், அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஸோ அதனால நம்மளை பற்றி என்ன நினைச்சிருவாங்க, நம்மளுக்கு 3 ரெஸ்டாரண்ட் இருந்தது, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணும்போது நம்மளுடைய வேல்யூ போயிடுமோ, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு வாழ்ந்தோம்னா உண்மையாவே அந்த வாழ்க்கை நம்மளது கிடையாது. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் கிடையாது. எனக்கு என்ன இஷ்டமோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கு. வீட்டுக்கு போகிற நைட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் மறுபடியும் காலையில் வரேன். என்னோட லிமிடெட் ஸ்டாஃப் துபாய் ரெஸ்டாரண்ட் கராமா, அவங்களோட சேர்ந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அண்ட் மலேசியா ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் வந்து ஸ்பைசி அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அந்த உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னன்னா ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், இதுதான். ஸோ அங்கே வந்து நம்ம எந்த மாஸ்டர் நம்ம கூட்டு போய் ட்ரைன் பண்ணி செஞ்சாலும் அங்கே ஹிட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஸ்ரீலங்கன் மக்கள் தான் தமிழர்ஸ் எங்க துபாய். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி சுலுக்குன்னு காரம் உப்பு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த பர்ஃபெக்ட் கொடுக்கணும்னா மாஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாஸ்டர் பர்ஃபெக்டாக பிரியாணி மாஸ்டர் அமைய மாட்டாங்க. ஸோ அதனால நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக செய்கிற மாஸ்டரை மட்டும் இங்கே போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சிறப்பான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். பட் மலேசியாவில் எனக்கு அங்கே கொடுக்குற லோக்கல்ஸ் உடைய சப்போர்ட் எப்படின்னா, அங்கே ஸ்பைசியே போடக்கூடாது, பயந்து செய்வாங்க. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா ஸ்பைசியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவை ஃப்ளேவர் டேஸ்ட், அவ்வளோதான். அது வந்து சிறப்பான மாஸ்டருங்க, ஜேபியில் இருக்கட்டும் கேல இருக்கட்டும், சூப்பராக செஞ்சு நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டு. யாரோ ஒருத்தவங்க வந்து கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு ஃபேம் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேரை நீங்கள் கெடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பேர் தான் கெட்டுப்போம். சரியா? அந்த வீடியோவோட உங்க வியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி வருமா? வராது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த வீடியோ போடும்போது வந்திருக்கீங்க, ஒரு 50 ரிங்கெட் செலவு பண்ணி $50 செலவு பண்ணிருக்கீங்க, 120 ரிங்கெட் ஆயிருக்கு, ஒரு ஃபேமிலியோட சாப்பிட்டுருக்கீங்க. அதுல நீங்க சொன்ன குறை வந்து தண்ணி வந்து நாங்க கேட்டோம், லேட்டா வச்சுட்டாங்க. இது ஒரு குறையா? இதை வந்து நீங்க கவுண்டர்ல சொல்லிட்டு போலாம். இல்ல அதுக்கும் மேல நீங்க வந்து ஒரு பெருசா கோவம் வந்திருந்தா பாய் கிட்ட நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லி போயிருக்கலாம். அதை விட்டுட்டு தெரியாதனமா சும்மா வீடியோ வந்து மொபைல்ல எடுத்துட்டு வீட்டுல போயிட்டு பசங்க மேல கோவம் இருக்கும், ஹஸ்பண்ட் மேல கோவம் இருக்கும், செலவானது சுத்தி வந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும். அந்த டென்ஷனை போயிட்டு நீங்க வந்து வீடியோல தாக்குனீங்கன்னா அதுக்கான ஆள் நாங்களா? இப்ப நான் வந்து உங்களுடைய போட்டோ போட்டு அது போட்டு வீடியோ போட்டு நானும் கிளின்னு கிழிச்சிருக்கலாமே, பண்ணலையே. நம்ம வளரணும்னா நம்மளுடைய உழைப்பால பாசிட்டிவான பேச்சால வளரணும், மத்தவங்களை வச்சு வளரணும்னு பார்க்க கூடாது. இந்த உலகளாவிய லெவல்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற ஓனர்ஸ்க்கும் சரி, அப்புறம் வந்து இந்த அடுத்த சமுதாயம் நம்மளுடைய பிள்ளைகள் அவங்களுக்கும் சரி, நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிசினஸோ ஏதோ ஒன்று எடுத்து செய்யறோம், எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே போறோம், அதுல வந்து லாஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்றோம், அதை ஸ்டடி பண்றோம். ஸ்டடி பண்ணும்போது நம்மளுடைய மைண்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய ரிலேஷன்ல வந்து நம்மளை தப்பா பேசுவாங்களே, இவன் 4 பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு ஒரு பிசினஸ் தான் பண்றான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். யாரோட இதுவும் இருக்கக்கூடாது. நம்ம யோசிக்கணும், எங்க பணம் போயிட்டு இருக்கு,
ஏன் இந்த மாதிரி இருக்கு, நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏன் அதிகமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ஸ்டடி பண்ணணும். 4 இருக்கா 3 ஆக்குங்க, 3 இருக்கா 2 ஆக்குங்க. ஓகே, எந்த இடத்துல உங்களுக்கு நல்ல நல்ல பிசினஸ் இருக்கு அந்த இடத்துல 2க்கு 3 ஆக்குங்க. இப்போ வந்து ஃபுல் ஹோல் மலேசியால எனக்கு வந்து ஒரு 10 பிரான்ச் பிளான், அதுல 2 ஓபன் பண்ணிட்டோம். இப்போ 3வது பினாங்கும் ட்ரை பண்றோம். ஸோ இதுதான் சரியா. எப்படி நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன கல்லு, கீழே கிடக்கிற கல்லை எடுங்க, அது உங்களுடைய கண்ணுக்கு நேரா வச்சீங்கன்னா இந்த உலகத்தையே மறைஞ்சிரும், எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அதே அந்த கல்லை தூரமா பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன கல்லு, அதை நீங்க வந்து ரோட்ல மறுபடியும் போட்டீங்கன்னா, காலுக்கு கீழே போட்டீங்கன்னா அந்த கல்லு காலுக்கு கீழே வந்துச்சு. இவ்வளவுதான் சிம்பிள். மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இன்சல்ட் ஆயிடுவோமோ, நம்மளோட கெத்து போயிடுமோ, இதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். எல்லாருமே ஒரு பொறுப்புல இருப்போம். ஒரு தந்தையோட அந்தஸ்துல இருப்போம், அண்ணனோட அந்தஸ்து இருக்கும், அண்ணனுக்கு சில பொறுப்புகள் இருக்கும். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் தம்பியை படிக்க வைக்கணும், தந்தைக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இந்த நேரத்துல மத்தவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா, நம்ம எப்படி மீதி நம்ம கிட்ட இருக்கிற வேலையை நம்ம பண்ணி முடிக்கிறது. நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குங்க. இப்போ எனக்கு ஒரு 5 பசங்க இருக்காங்க, அவங்களை எப்படியாவது கரையேற்றணும், அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பிளான். அப்போ நம்மளுடைய பிளானே கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி திசை மாறி போயிடுவோம். ஸோ அதனால மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். இப்போ நான் இந்த யுஏஇல பண்ண முடிவு சரியான முடிவு. நானே சுயமா பண்ணேன். 5 லட்சம் மந்த்லி டர்ன் ஓவர், வருஷத்துக்கு 5 லட்சம் வாடகை திரம்ஸ்ல. இப்போ 4 லட்சம் டர்ன் ஓவர் பண்ற மாசத்துக்கு 1.5 லட்சம் இயர்லி வாடகை தரேன். அப்போ நான் எதுல ப்ராஃபிட்ல இருந்தேன், அந்த 3 ரெஸ்டாரண்ட்லயா இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட், இதில் தான் நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கொடுத்த எனக்கு சப்போர்ட். இந்த வீடியோல உங்களுக்கு நான் பேசினது சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ சில விஷயங்கள் அட்வைஸாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். சேம் டைம் பாத்தீங்கன்னா என்னோட கராமா ரெஸ்டாரண்ட்ல நான் போஸ்டர் போட்டிருக்கேன் என்னோட பில்லர்ல. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஆகும்போது, அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அதில் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து நேரடியாக என்னோட பார்வைக்கு வரும். அதில் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே சர்வீஸ் குறை, ஃபுட்டு எதா இருந்தாலும் இதில் மெசேஜ் பண்ணுங்க, டைரெக்டாக நானே வாய்ஸ் மெசேஜில் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் பார்த்துக்கோங்க. ஏதாவது நம்மளுடைய கராமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டா திருப்தி ஆனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சரி செஞ்சுக்கிறேன். இல்லை மெசேஜ் பண்ணுறதுக்கு போய் மெசேஜ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து பண்ணணும்னா நம்மளை கேஷ் கவுண்டரில் சொல்லுங்கள், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது சொன்னீங்க, நம்ம வந்து அங்கே வந்தால் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க. தாராளமாக வீடியோ எடுங்க போடுங்க, டைரக்டா இங்க இருந்தே பேசி போடுங்க. நம்ம சும்மா ஒரு மொபைல் வச்சுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுல போய் கரைச்சு கொட்டி நம்ம ஆதங்கத்தெல்லாம் கொட்டி போடுறது அவ்வளவு பெரிய என்ன, அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன்? நான் தான் சொல்றேன், இது வரைக்கும் நான் யாரு கூடயும் காம்படிஷன் பண்ணது கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து நிறைய ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் நான் போய் ரெஸ்டாரண்ட்டே வைப்பேன். நான் ஒரு காம்படிஷனாக நினைக்க மாட்டேன். நீங்களும் பண்ணுங்க, நாங்களும் பண்ணுங்க. உங்க கடைக்கு வரவங்க எங்க கடைக்கு வருவாங்க, எங்க கடைக்கு வருவாங்க உங்க கடைக்கு வருவாங்க. ஸோ இதுதான். இப்போ கூட பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு 10 ஹோட்டல் இருக்கு என்னோட கராமா ரெஸ்டாரண்ட். எனக்கு வியாபாரம் நடக்காமலா இருக்கு, இல்ல அவங்களுக்கு நடக்காம இருக்கு. அவங்க எல்லாம் போகும்போது என்கிட்ட பேசிட்டு போறாங்க. எனக்கு திடீர்னு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. 11 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம பிசினஸ் பண்றோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும், யாருக்கும் தீங்கு அளிக்க கூடாது. யாருக்காவது தீங்கு நினைச்சாலோ தீங்கு அளிச்சாலோ அந்த தீங்கு நம்மளை தான் தேடி வரும். அப்படி நம்ம மிஸ் ஆனாலும் நம்மளோட பிள்ளைங்களை தேடி வரும் அந்த தீங்கு. எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இந்த உலகத்திலேயே நான் தான் வந்து ரொம்ப சந்தோஷமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுப்பேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், என் மனசுக்கு ஒரு திருப்தியும் மனசாந்தியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஷார்ஜா ரெஸ்டாரண்ட்லேருந்து கால்ஸ் வருது, துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கே கராமாக்கு. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு. ஆக்சுவலாக என்னன்னா, மாஸ்டர் ரொம்ப டிஃபிகல்ட். எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் 99 ஐட்டம் சூப்பராக இருந்து பிரியாணி மட்டும் சுமாராக இருந்தால் ஜப்பார் பாயோட சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ட்ரூ. ஏன் அப்படின்னா, நான் பிரியாணிக்குன்னே ஃபேமஸ் ஆன ஆள். ஸோ அதனால பிரியாணி சூப்பராக இருந்து 99 பொருள் நார்மலாக இருந்தாலும் மக்களுக்கு என்னன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பொருளை வந்து டாப்பாக செய்யறதுக்கு மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரேர். உங்களுக்கு தெரியும், சமையல்காரங்க அந்த பிரியாணி மாஸ்டர்னாலே அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களே ஓனா ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க, அவங்கவுங்க ஓன் பிசினஸ். நம்மளுக்கு எப்படி வந்து செஞ்சு கொடுப்பாங்க? இப்போ நானே டெய்லி செய்ய முடியுமா? முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன், எல்லா பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணி வேற பிராண்ட் மாத்தியாச்சு. இப்போ நீங்க நம்ம ஷார்ஜாக்கு போனீங்கன்னா பே லீஃப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, நம்ம ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அங்க வந்து மல்டி குவிசன் பிரியாணி, ஜப்பார் பாய் பிரியாணின்னு எதிர்பார்த்து வர வேண்டாம். நீங்க வந்து இங்க ஒரு நல்ல சாப்பாடு ஜப்பார் பாய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பி வரலாம். நம்மளுடைய ரோலால உங்களுக்கு நல்ல பிரியாணி, கல்யாண பிரியாணி வேணும்னா அல்கராமாக்கு வந்துருங்க, நான் இருக்கேன். அப்படி போனாலும் மலேசியா போவோம், இந்தியா போவோம், எங்கேயா போவோம், ஒரு வாரத்தில் 10 நாள்லேயே வந்துடுவேன். எப்போவுமே ரெகுலராக நான் இங்கே இருக்கேன். வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான கல்யாண பிரியாணியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். வெள்ளி சனி ஞாயிறில் ஜீரசம்பா ரைஸ் வச்சு ஆம்பூர் மட்டன் பிரியாணி நம்ம கொடுக்குறோம், கல்யாண பிரியாணி. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணுங்க. அட்ரஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமுக்கு அப்படியே ஆப்போசிட் அல்கராமா துபாய், ஏடிசிபி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நியர்பை. அப்புறம் நெஸ்டோ உடைய பேக் சைட் டோருக்கு ஆப்போசிட். சரிங்களா? ஒரு சந்துக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படியே அந்த சந்துக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுக்கு எதிர் சந்து உள்ள வந்தாலே நம்மளுடைய இந்த ஏழையோடைய ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதுலயே நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 400 பேருக்கு 500 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வாங்க, வெளியேயும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏர் கூலர்லாம் நிறைய வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஏர் கூலர் இருந்தது,
இப்போ 3 ஏர் கூலர் டேபிள் ஃபேன்ஸ்லாம் மாட்டி சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு சர்வீஸை கொடுப்போம்னு நம்புகிறோம். நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.